நமிதா மாரிமுத்துவுக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டில் இருந்து அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை நடந்த எபிசோடில் எதையுமே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 5வது சீசன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயாச்சு. இந்த ஒரு வாரத்தில் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. போட்டியாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்கள், சந்தோஷமான சம்பவங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களுமே கலாய்ச்சிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. சனி ஞாயிறு வந்தால் அப்படின்னா கமல்ஹாசன் சார் வந்து வருவார். போட்டியாளர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுவார். ஸோ முதல் வாரம் அப்படிங்கிறதுனால அவர் வந்த எபிசோட்லையுமே ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. நேற்று காலையில் வெளிவந்த முதல் ப்ரொமோவில் நமிதா மாரிமுத்து வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் ஆளையே காணும். அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டுச்சு நமிதா மாரிமுத்து வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள் மட்டுமே சொல்லப்பட்டதே தவிர என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து பிக் பாஸ் வந்து மறைச்சிட்டாங்க. நமிதா மாரிமுத்துக்கு வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிடுக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2-3 நாளில் மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமிதா மாரிமுத்துக்கு ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. கடந்த வாரம் தாமரை செல்வி மற்றும் நமிதா மாரிமுத்து இவங்க 2 பேரும் ஜாலியாக ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து கடைசி ஒரு மிகப்பெரிய சண்டையில் போய் நிறுத்த ஆரம்பிச்சது. நமிதா மாரிமுத்து அளவுக்கு அதிகமான கோபத்தில் தான் இருந்தாங்க. ஸோ கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணுற அண்ணாச்சியை கூட அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் வந்து அவங்க பக்கத்தில் உட்காரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. தாமரை செல்வியும் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவங்க வந்து மன்னிக்கிற மாதிரியே இல்லை. வியாழக்கிழமை நடந்த அந்த எபிசோடில் நமிதா மாரிமுத்து மற்றும் தாமரை செல்வி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆன மாதிரி காமிச்சாங்களே தவிர வெள்ளிக்கிழமை அந்த ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கவே இல்லை. எப்போவும் அந்த சனிக்கிழமை எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அந்த நைட் டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டு காமிப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து காமிக்கவே இல்லை. அப்போ வெள்ளிக்கிழமை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து மக்கள்கிட்ட பிக் பாஸ் வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த தாமரை செல்வி மற்றும் நமிதா மாரிமுத்து இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்து கொஞ்சம் அதிகமாகி நமிதா மாரிமுத்து வந்து ரொம்பவே கோபத்தில் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து எடுத்து உடைச்சிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமில் இருந்து பிக் பாஸ் குரல் கேட்டாலும் அவங்க வந்து சமாதானம் ஆகாமல் ஒரு சில பொருட்களை வந்து உடைச்சிட்டாங்க. அதனால் நமிதா மாரிமுத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 2-3 நாட்கள் வந்து எபிசோடு வந்து கடந்து போச்சு அப்படின்னா நமிதா மாரிமுத்து வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நமக்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு ரவுண்டு வரும்போது மக்களுடைய வாக்கு வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஏன் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் வருது. இன்னும் 3 நாட்கள் வெயிட் பண்ணால் நமக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.